ரேஸ்கோ சாலை வட்டாரத்தில் போலீசாரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது. மேலும் லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் மதுபானம் தொடர்பான உரிமங்கள் கடுமையாக்கப்பட உள்ளன. அது பற்றி தாம் பரிசீலிக்கப் போவதாக போக்குவரத்து அமைச்சர் திரு லூய் டக் யூ கூறியிருக்கிறார். நேற்றைய கலவரத்தை தொடர்ந்து ரேஸ்கோ சாலையில் வசிக்கும் குடியிருப்பாளர்களையும் கடைக்காரர்களையும் சந்தித்த போது அவர் அதனை தெரிவித்தார். லிட்டில் இந்தியா வட்டாரத்தை உள்ளடக்கிய மோல்மீன் காலாங் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு லூய் மதுபான உரிமங்களின் எண்ணிக்கையை குறைப்பதன் தொடர்பில் தாம் பரிசீலிக்கப் போவதாக கூறினார். லிட்டில் இந்தியாவில் எந்தெந்த இடங்களில் எத்தனை மணி வரை மது அருந்த அனுமதி உண்டு என்பதை தெளிவாக வரையறுப்பது பற்றியும் தாம் பரிசீலிக்கப் போவதாக அவர் சொன்னார். பாதிக்கப்பட்டுள்ள வட்டாரத்தில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவர் என்று குடியிருப்பாளர்களுக்கு அவர் உறுதி கூறினார். நேற்றைய கலவரம் குறிப்பாக எதனால் நேர்ந்தது என்பதை இப்போதே சொல்லிவிட முடியாது. எதனால் அது நிகழ்ந்தது என்பதை புரிந்து கொள்ள சில காலம் பிடிக்கும் என்று திரு லூய் தெரிவித்தார். இங்கு நிலவும் அமைதியை நாம் சில வேளைகளில் இயல்பான ஒன்றாய் எடுத்துக்கொள்வதாக சொன்ன அவர் நேற்றைய கலவரம் மிக மிக கடுமையான ஒன்று என்றார். இத்தகைய சம்பவங்கள் திடீரென வெடிக்கக்கூடும் என்பதற்கும் அதை சமாளிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கும் இது ஓர் எடுத்துக்காட்டு என்றார் போக்குவரத்து அமைச்சர்.